செயின்ட் ஜான் ஒக்கில்வி 1580 ஸ்காட்லாந்துல உள்ள ஒரு உயர்தர குடும்பத்துல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே மிகுந்த திறமை உள்ளவரா இருந்திருக்காரு. 17வது வயசுக்குள்ளே பள்ளி கல்வியை முடித்து பட்டம் பெற்றிருக்காரு. 17வது வயசுல கிறிஸ்தவ விசுவாசத்தின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தின் காரணமா துறவற பயிற்சி பெற ஆரம்பிச்சிருக்காரு. 19வது வயசுல இயேசு சபையில சேர்ந்திருக்காரு. 10 வருஷம் கிராஸ் மற்றும் ஆஸ்திரியா நாடுகள்ல பல்வேறு பொறுப்புகள்ல பணியாற்றிருக்காரு. 1610 பாரிஸ் நகர்ல வச்சு குருத்துவ அருட்பொழிவு பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு தன்னோட சொந்த நாடான ஸ்காட்லாந்துக்கு மறைப்பணியாற்ற ஒரு குதிரை வியாபாரி வேடம் அணிந்து வந்திருக்காரு. பல இடங்கள்ல ரகசியமா மறைப்பணி ஆற்றியிருக்காரு. 1.5 வருஷத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்க வற்புறுத்தி இருக்காங்க. ஜான் மன்னிப்பு கேட்கவும் இல்ல, தன்னோட கூட்டாளிகளை காட்டிக் கொடுக்கவும் இல்ல. மன்னர் ஜேம்ஸுக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய உறுதிமொழியை ஏற்க மறுத்திருக்காரு. இதனால 8 நாட்கள் தொடர்ந்து கூர்மையான மரக்குச்சியால குத்தப்பட்டு தலைமுடிகள் பிடுங்கப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்காரு. இறுதியா தேச துரோகின்னு தீர்மானித்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாராவது மறைந்திருந்தா எனக்காக ஜெபிக்கட்டும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்களோட ஜெபம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கு மேடைக்கு இழுத்துட்டு போறப்போ அங்கிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்லியிருக்காரு. தூக்கு மேடைக்கான படிகள்ல நிக்கிறப்போ தாம் மறைத்து வைத்திருந்த ஜெபமாலைய மக்கள் கூட்டத்தை நோக்கி வீசியிருக்காரு. அந்த ஜெபமாலை இவரோட எதிரியின் கையில கிடைச்சிருக்கு. அந்த எதிரி பிறகு கிறிஸ்தவ விசுவாசியா மாறியிருக்காரு. இறுதியா தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு மறைசாட்சியா இறந்து போயிருக்காரு ஜான். ஜான் இறந்ததுக்கு பிறகு அவரோட கூட்டாளிகள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா யாருக்கும் ஜானுக்கு விதிக்கப்பட்டது மாதிரி மரண தண்டனை விதிக்கப்படல. மார்ச் 10 செயின்ட் ஜான் ஒக்கில்வி ஃபீஸ்ட் டே.